ஹே காய்ஸ், வெல்கம் டு சிந்திக் ஃப்ரேம்ஸ். போன வாரம் தேர்ஸ்டே ரிலீஸ் ஆன தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப 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 லேட்டு தான். ஏன் லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டே படம் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு படம் பார்க்கும்போது ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே வேறு வேறு ஒப்பீனியன் இருக்கும். சரி, வெயிட் பண்ணி எல்லாருக்குமே என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதை பார்த்து ரிவ்யூ பண்ணலான்றனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணேன். ஸோ 4 days ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த படத்தோட ஒப்பீனியன் ரிவ்யூஸ் எல்லாமே நான் பார்த்தேன். ஸோ நான் நினச்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ படம் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான வாட்ச் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரெண்டுமே டீசெண்ட் தான். அங்கங்கே கொஞ்சம் மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈவன் பார்த்திங்கன்னா அவர் கொடுத்தவருக்கு கரெக்டாக பண்ணிட்டாருங்க. அவர் போட வேண்டியதுல கரெக்டாக மாசாவும் பிஜிஎம் போட்டிருக்காரு. அதே மாதிரி எந்த சீனுக்கு எப்படி பண்ணணுமோ அதுவும் கரெக்டாக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் அவர் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு மைனஸாக போச்சு. 2 சாங் நல்லாயிருக்கு, பாக்கி உள்ள சாங்ஸ்லாம் வந்து சுமார் தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டாங்க. பட் ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா ஓகே தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான வாட்சுங்க. கண்டிப்பாக இது வந்து ஒன் டைம் வாட்ச் தான். கண்டிப்பாக கோட்டு வந்து நம்ம ஒன் டைம் வாட்ச் தான் இது. ரீவாட்சுக்கெலாம் வந்து படம் நம்மளுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 3 hours 3 minutes படம் போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரே ஒரு பெரிய மைனஸாக இருக்குது படத்தில். அது வேணால் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓவரால் ஓகே.